ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சீரக சம்பா வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி பார்த்துட்டிங்கன்னா குழையாமல் உதிரி உதிரியாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 3/4 கிலோ சிக்கனுக்கு 2 இன்ச்சு பட்டை, 4 இன்ச்சு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, சீரகம் 1 ஸ்பூனு, மல்லி 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு பிரியாணி இலை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே 1 கப் புதினா, 1 கப் மல்லித்தலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3/4 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2.5 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு புதினா மல்லியில் அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி வந்து நல்லா 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். பிரியாணி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்கும் அரிசி ஊறி வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு 4 டம்ளர் வருது. இப்போ இதையும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் வந்து கட்டாயம் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 சின்ன சைஸ் பட்டை பிரியாணியில் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் கலரில் வந்தால் மட்டும் பத்தாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா முருகலாக வந்து வதங்கலை. நல்லா முருகலாக வர வரைக்கும், அதாவது இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா முருகலாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. பிரியாணி நம்ம தாளிக்கும் போது சேர்க்குற ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம வந்து டைம் கொடுத்து நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா 3/4 பதத்துக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு. இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு புதினா மல்லித்தலையில் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்துன பிறகு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதே 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம், பச்சை மிளகாய் 3 சேர்த்திருக்கோம். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கி வந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம்.
சிக்கனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும் சிக்கனு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்திக்கலாம். அரிசி எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டைமில் லெமன் ஜூஸோ நெய்யோ நான் சேர்த்திக்கல. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம அரிசி சேர்க்க ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் இந்த ஸ்டேஜ் வரும்போது தண்ணியும் சூடாயிரும். இப்போ அந்த பாத்திரத்தை தூக்கி குக்கர் மேலே வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அரிசி வந்து குக் ஆகிடுச்சுன்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு சைட்லேருந்து கிளறி விடுங்க. இப்போ இந்த பிரியாணியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணியை ஹாட் பாக்ஸ்லேயும் பவுல்லையும் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.